எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீது இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீது இவ்வுலகில் துணை இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை இந்த நாளில் வாழ்த்துகிறேன். சாட்சியின் பெயர் துயரத்தின் மத்தியில் கர்த்தரின் மகிழ்ச்சி. சாட்சியின் பெயர் துயரத்தின் மத்தியில் கர்த்தரின் மகிழ்ச்சி. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். என் பெயர் ராஜேந்திரன். என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் 11 பேர். கர்த்தருடைய கிருபையினால் என் குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து, என் சொந்த ஊர் விருத்தாச்சலம் பக்கம் கிராமம் பரூர் என்ற கிராமத்தில் என் தகப்பனார் ஒரு டீ கடை வைத்திருந்தார். அந்த டீ கடையின் மூலியமாக என் தகப்பனார் 11 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினார். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவை அறியாதவன். ஏனென்றால் என் வாழ்க்கையில் பல பாவங்களை செய்தேன். நான் இந்து மதத்தில் இருக்கும்போது பீடி குடிப்பேன், சிகரெட்டு குடிப்பேன், அடிதிடல் பண்ணுவேன், இப்படி இருப்பேன். நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது என் வயது ஒரு 13 வயது இருக்கும். சொந்த ஊர் விருத்தாச்சலம் பக்கம் பரூர் என்ற கிராமத்தில் என் குடும்பத்தில் எங்கள் அப்பா ரயில்வே ஸ்டேஷனில் டீ கடை வச்சுருந்தார். அப்பொழுது 11 பிள்ளைகள் இருந்தது. இருக்கும்போது நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரன் பேர் ஞானப்பிரகாசம் என்று பேர். அவருக்கு 13 பிள்ளைகள். அந்த 13 பிள்ளைகளை என்னோடு படித்த பிள்ளைகள் பேர் ஆரோக்கியம் வேறு ஒன்று, இன்னொன்று பேர் புஷ்பா என்று, இன்னொரு பேர் சஞ்சய் என்று, பிரான்சிஸ் என்ற சகோதரர்கள் எல்லாம் என்னோடு படித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த பரூர் கிராமத்தில் என் வீட்டுக்கு பக்கத்திலே முருகன் கோயில் இருக்கும். நான் முருகன் பக்தராக இருந்து போய் டெய்லி பல தெய்வ வழிபாடு பண்ணுவேன். அப்பொழுது என்னோடு படித்து கொண்டிருந்த பொன் பேர் புஷ்பா. ஒரு நாள் அவர் சொல்லுகிறார்கள், 1964 ஆண்டு. அவர் சொன்ன வார்த்தை என்னென்றால், ராஜேந்திரன், நான் உங்கள் கோயிலுக்கு வருகிறேன், நீ என்னுடைய கோயிலுக்கு பூஜைக்கு வா ஞாயிற்றுக்கிழமை. அப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை என்னை முதல்ல அவங்க பரூர் கிராமத்திலிருந்து சின்னப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்னை கோணாங்குப்பம் மாதா கோயிலுக்கு என்னை அழைத்து போனார்கள். அழைத்து போகும்போது எனக்கு இயேசுநாதரை பற்றி தெரியாது. அந்த காலத்தில் ஒரு மெழுகுவத்தி வாங்கி 4 பேருக்கு மத்தியை கொடுத்துட்டு எனக்கு மத்தியை கொடுத்துட்டு அந்த பிள்ளை எனக்கோசம் ஜெபம் பண்ணிச்சு. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. நான் ஜெபித்தேன். அந்த பிள்ளை எனக்கு ஜெபிச்சது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. அந்த மெழுகுவத்தி வாங்கி வச்சுட்டு அப்படியே மாதா போட்டத்தை பார்த்துக்கிட்டு இயேசு உள்ளத்தில் நினச்சிக்கிட்டு அப்படியே ஜெபித்தேன். ஜெபிச்சுட்டு நான் வரும்போது அப்போ ஒரு தரிசனத்தை கண்டேன். அப்போ மாதா இந்த கையிலேருந்து இயேசுநாதர் இந்த கைக்கு வரதை பார்த்துட்டு வீட்டுக்கு நான் ஜெபம் முடிஞ்சு வரேன். அப்போ என்ன பூசைன்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில். அந்த கோணாப்பம் மாதா கோயிலேருந்து பூசை முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்தேன். எங்கடா போயிட்டு வந்தேன்னு எங்கள் அப்பா கேட்டார். கோணாப்பம் மாதா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா என்னை அடி அடித்து ரொம்ப அடித்தார். அடித்த உடனே நான் ஓடிட்டேன். திருப்பி அப்படியே வீட்டில் இருக்கும்போது டெய்லியும் வீட்டில் அனுதினமும் காலமுறை எந்திரிச்சு எங்கள் அப்பா 3 மணிக்கு டீ கிடையாச்சா எழுப்பார். எல்லாத்தையும் ராஜேந்திரா, எல்லாத்தையும் கூட பிறந்த 11 பேர் இல்லையா, எழுப்பி எங்கள் அம்மாலாம் எழுப்பி என்னை எழுப்பும்போது உடனே எந்திரிச்சு நான் என்ன பண்ணுவேன், தூங்கி எந்திரிச்சோடனே இயேசுநாதரின் இருதயத்தில் நினச்சிட்டு அப்படியே படுத்திருப்பேன். முழங்கால் படியிட்டு இயேசுவை உள்ளத்தை நினைப்பேன். 1964 நான் இயேசுவை அறியாதவன், தீவிர இந்து குடும்பத்தில் இருந்தவன். அன்றைய தினம் இயேசுவை நினச்சி முழங்கால் படியிட்டு அப்படியே குனிஞ்சு நான் இயேசுவை நினச்சிருப்பேன். ஒரு நாள் என் தாயார் விடிய காலம்பரை 3 மணிக்கு என்னை ராஜேந்திரா கூப்பிட்றாங்க. நான் காதில் வாங்காத இயேசு என் முழு உள்ளத்தோடு நேசித்து கொண்டு இருக்கும்போது என் தாயாரின் முடியை பிடித்து
இழுத்து நீ இந்துக்கு பிள்ளையா பிறந்து வேதக்காரனா ஆப்பறியான்று 1964 ஆண்டு என் தாயார் என்னை ஒரு அடி அடித்தார்கள். அந்த அடியை நான் வாங்கிட்டு மூச்சு பிடிச்சு போனேன். காலம்பரை இருந்துச்சு. அப்படியே புஷ்பா அவங்க வீட்டுக்கு போனேன், ஞானப்பிரகாசம் வீட்டுக்கு. புஷ்பா எங்கள் அம்மா அடிச்சாங்க, மூச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு சாமி ரூம் போணுச்சு, ஜப எண்ணெய் எடுத்து முதுகில் வச்சு ஜபம் பண்ணிச்சு. உடனே என்ன பண்ணிச்சு, அந்த வலி போயிடுச்சு, நான் வந்துட்டேன். ஆனால் நான் சின்ன வயதில் என் தாய் தாப்பன்மாருடைய பேச்சை கேளாமல் பல பாவங்கள் செய்வேன். விடி குடிப்பேன், சிறுடு குடிப்பேன், தண்ணி அடிப்பேன், பல பாவங்கள் செய்வேன். இப்படி இருக்கும்போது என் தாயார் பாம்பே பட்டணத்துக்கு சொந்தக்காரங்க மூலியமாக 1978 ஆண்டு என்ன பாம்பே பட்டணத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பாம்பே பட்டணத்துக்கு அனுப்பும்போது அவங்க நான் போகிறேன்னா பாம்பே பட்டணத்தில் பிஆர்சின்ற இடத்துல அவங்க வீட்டில் தங்கிட்டு வேலை செய்கிறேன். அவங்க வீட்டில் சாப்பிட்டுனேன். அப்புறம் திருப்பி நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்து பிவிஜி விருத்தாச்சலத்தில் பிவிஜி ஒர்க் ஷாப்பில் திருவேங்கடம் பஸ்ஸில் ஒர்க் ஷாப்பில் கிளீனராக வேலை செஞ்சேன். கிளீனராக வேலை செய்யும்போது நல்லா குடிப்பேன், ரவுடிஸ் பண்ணுவேன். இப்படி இருக்கும்போது மீண்டும் என் தகப்பனார் என் தாயார் என்ன பண்ணாங்க, என்னை கண்டித்து என் தாயார் பாம்பே பட்டணம் அனுப்பிச்சிட்டாங்க. பாம்பே பட்டணம் போய் நான் ஒரு சகோதரி வீட்டில் எங்கள் சொந்தக்காரன் வீட்டில் இருக்கும்போது அங்கே பீடி குடிப்பேன், சிகரெட்டு குடிப்பேன், தண்ணி அடிப்பேன், பல பாவங்கள் செய்வேன், விபச்சாரம், வேசித்தனம் செய்வேன். ஆனால் நான் பக்தனாக தான் இருப்பேன். ஆனால் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அடி திடிலு வெட்டு குத்து இப்படி பண்ணும்போது 10/10/85 அன்று என்னை பாம்பேயில் மட்டுங்கா போலீஸார் பிடித்து எனக்கு 31 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. நான் சிறைச்சாலையில் போகும்போது ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டேன். சிறைச்சாலை போயிட்டு என் தாயாரை நினைத்து, என் சகோதரியை நினைத்து, என் தம்பி தங்கை நினைத்து, குடும்பத்தை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருக்கும்போது அப்போ சிறையில் வேலை கொடுத்தாங்க எனக்கு. முதல்ல 31 வருஷம் தண்டனை. அந்த சிறையில் முதல் வேலை கொடுத்தது என்னன்னா, பெட்ஷீட் தைக்கணும். பெட்ஷீட்னால் தறி ஓட்டணும். தறி கற்றுக்கிற வேலை கற்றுக்கிட்டேன். 2வது சிறைச்சாலையிலே செருப்பு தைக்கிற வேலை கற்றுக்கிட்டேன். 3வது டைலரிங் வேலை கற்றுக்கிட்டேன். இப்படி இருக்கும்போது சிறைச்சாலையில் காஞ்சா அடிப்பேன், சிறைச்சாலையில் சரஸ் குடிப்பேன். இப்படி குடிக்கும்போது சிறைச்சாலையில் என்னை சிறை அதிகாரி பிடித்து அடித்து என்னை பல கொடூரப்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது 1986 ஆண்டு ஏப்ரல் மாதம் பாம்பே பட்டணத்தில் நாசிக்கில் அங்கே ஆர்சி சபையிலிருந்து ஒரு ஈஸ்டர் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அந்த பண்டிகைக்கு வந்து இயேசுவை பற்றி அறிவிக்க பிரசங்கம் பண்ண வந்திருந்தாங்க. அன்றைக்கு அந்த சகோதரி வயது 40, இன்றைக்கு வயது அவளுக்கு 86. ஏனென்றால் அந்த சகோதரி நேராக அவங்க பேர் வந்து கிட்டனா வந்தாங்க. உன் பேர் என்னன்னாங்க. என் பேர் ராஜன்னு. உடனே அவங்க சொன்னாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள அப்படின்னாங்க. இயேசுவாது மனாங்கட்டியாவது நீ எட்டண்ட போ அப்படின்ட்டு அந்த அம்மாவை சொல்லிட்டு உடனே அந்த அம்மா போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் திருப்பி வந்தாங்க. உன் பேர் ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் பண்டிகை, உன் பேர் என்னன்னாங்க. என் பேர் ராஜன்னு. என் தலையில் கையை வச்சு அந்த அம்மா ஜெபிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து போயிட்ட உடனே நான் அப்படியே இருந்தேன். ஒரு நாள் பெந்தகோஸ் சர்ச்சில் உள்ள சகோதரன் ஜி மனோகரன் என்ற சகோதரன் பாம்பே பட்டணத்தை தாராயிலிருந்து வந்து கொலை கேஸில் 1000 தண்டனை விதித்து அவன் நாசிக் ஜெயில் வந்துட்டாப்புல. தமிழ்காரனாக இருந்து தொட்டு அந்த பையன் எனக்கு வெளியும் ஃப்ரெண்ட்ஷிப்பு. பக்கத்தில் படுக்க வச்சுருந்தேன். பக்கத்தில் அந்த ஜி மனோகரனுக்கு படுக்க வைப்பேன். படுக்க வச்சிட்ட உடனே டெய்லியும் ஜி மனோகரன் காலம்பரை 3 மணிக்கு எந்திரிப்பார். 3 மணிக்கு எந்திரிச்சு போய் கை காலை கழுவிட்டு வந்து அந்த பைபிளை எடுத்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவார், வேதத்தை வாசிப்பார். நான் எந்திரிப்பேன், எல்லா விற்கிற போட்டாவை கொளுத்துவேன், கை கால் கழிட்டு வந்து விற்கிற போட்டாவுக்கு விளக்கு வச்சு இப்படி இருப்பேன். ஒரு நாள் ஜி மனோகரன் சொல்கிறாப்புல, ராஜன் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, உன்னை ஆண்டவர் இயேசு உன்னை விடுவிப்பார் அப்படி என்று ஜி மனோகரன் சொல்கிறார். ஜி மனோகரன் சொல்லும்போது, ஏய் மனோகர், நான் உனக்கு பக்கத்தில் படுக்க இடம் கொடுத்ததும் இயேசுவை பற்றி சொல்கிறேன், இயேசுவை பற்றி நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு ஜி மனோகரனை நான் தடங்கல் படுகிறேன்.
தடங்கல் பண்ணும் வேளையில் ஜி மனோகரன் மீண்டும் சொல்கிறார், நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உனக்கு தண்டனை குறையும் அப்படின்னா. உடனே நான் ஜி மனோகரன் சொல்கிறேன், டேய் மனோகரே எட்டண்டப்போ, இயேசுவாது மண்ணாங்கட்டியாது அப்படின்னு சொல்லி அவனை சொல்கிறேன். அவன் ஜி மனோகரன் போயிடான். ஆனால் ஜி மனோகரன் டெய்லி எந்திரிப்பாப்பில் சிறைச்சாலையில் காலம்பரை எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவார். அதே போல் மத்தியானம் 3 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவார். 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவார். அப்படி எப்படி ஜெபம் பண்ணுவார்னா, என்னுடைய பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவார் ஜி மனோகரன். என்ன சொல்லுவார் ஜி மனோகரன்? ஆண்டவர் இயேசுவே ராஜனை ரட்சியும், ராஜனை ரட்சின்னு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் என்னை அறியாமல் ஜி மனோகரன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முழங்கால் படியிட்டு நான் 2 கையை வானத்துக்கு நேராக விரித்து அவர் பக்கத்தில் நின்று ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்ததும் ஒரு நாள் ஜி மனோகர்கிட்ட சொல்கிறேன், மனோகர் எனக்கு இதை போல் பைபிள் ஒன்று நீ படிக்கிறியே, இதை போல் பைபிளை வாங்கி கொடுன்னு ஜி மனோகர்கிட்ட சொல்கிறேன். ஜி மனோகர்கிட்ட சொல்கிற உடனே நான் ஜி மனோகர் வேதனையோடு இருக்கேன், சிறைச்சாலில் ரொம்ப கவலையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன். 1 வருஷம் 2 வருஷம் 31 வருஷம் தண்டனையில் கவலையோடு கண்ணீரோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அப்போ ஜி மனோகர் சொல்கிறேன், ஜி மனோகர் நீ படிக்கிற பைபிள் இருக்க அது போல் பைபிள் வாங்கி கொடு அப்படின்னு ஜி மனோகர்கிட்ட சொல்லும்போது உடனே ஜி மனோகர் அவன் தாராய்க்கு பட்டணத்துக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுறாப்புல, அங்கே சொல்லியிருக்காப்புல. அடுத்து தஞ்சாவூர் டி ஆசீர்வாதம் என்ற பிரதர் அவர் இருக்கார், ஆத்மானேஸ்வர் ஊழியம். அந்த ஊழியத்துக்கு ஜி மனோகரன் கடிதம் எழுதி போட்டு பைபிள் சொல்லி கடிதம். அப்பொழுது டி ஆசீர்வாதம் அவர்கள் தஞ்சாவூர் ஆத்மானேஸ்வரிலிருந்து மத்தியு, மார்க், லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை 4 புஸ்தகங்கள் எனக்கு நாசிக் மத்திய சிறைச்சாலைக்கு போஸ்ட் மூலியமாக ரிஜிஸ்டர் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த புக் போஸ்ட்டை எடுத்து வாங்கிட்டு வந்து முதலாக அதை பைபிளை எடுக்கிறேன், அந்த புஸ்தகத்தை படிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் கிடைத்த புஸ்தகம் கைப்பிரதி. அந்த கைப்பிரதி எடுத்து படிக்கிறேன். அதை விரிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை கொடுத்தார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிரு, என்னிடத்தில் விசுவாசமாயிரு என்று சொன்ன வார்த்தை எனக்கு முதல்ல அந்த யோவான் எழுதின கைப்பிரதியில் கிடைத்தது. அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு உடனே அடுத்தது அந்த 4 புஸ்தகத்தையும் எடுத்து சென்று ஒரு மரத்தடியில் உட்காந்து மத்தியு, மார்க், லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷத்தை இந்த 4 புஸ்தகத்தையும் ஒரே நாளில் படித்தேன். நான் படிக்க தெரியாது, ஆனால் நான் பள்ளிக்கு போயிருக்கிறேன். பள்ளிக்கு போயிருந்தாலும் பள்ளியில் என் படிப்பில் எனக்கு படிப்பு கிடையாது. பள்ளியில் ஒரு வருடம் 2 வருஷம் 3 வருஷம் என் படிப்பில் இப்படி படித்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது நான் படித்துக்கொண்டு என் தங்கச்சி எஸ்எல்சி படிக்கிறாள், நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்பொழுது என்னை எங்கள் அப்பா அடிக்கிறார். இதெல்லாம் ஏன் இந்த வார்த்தை சொன்னேன்? நான் படிப்பறிவு இல்லாதவன் அந்த வேதத்தை படிக்கிறேன். எங்கள் சிறைச்சாலில் மத்தியு, மார்க், லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை உட்காந்து படிச்சுட்ட உடனே மனோகர் சொன்னேன், மனோகரே இந்த புஸ்தகத்தை நான் படிச்சுட்டேன், நீ கொடுத்த 4 புஸ்தகத்தையும் படிச்சுட்டேன், நீ எனக்கு புஸ்தகம், நீ படிக்கிற பைபிள் இருக்க, இதே போல் எனக்கு பைபிள் வாங்கி கொடு அப்படின்னு ஜி மனோகர்ன்ட்டு சொல்கிறேன். ஜி மனோகர்ன்ட்டு சொல்லும்போது, சரி ராஜன் நான் உனக்கு பைபிள் வாங்கி தரேன்ட்டு தாராய்க்கு லெட்ரு போட்டாப்புல, பாம்பே தாராய்க்கு லெட்ரு போட்டு அங்கேருந்து செயின்ட் கோலியோடாளர் ஒரு சகோதரர் பி வீராசாமி என்ற சகோதரர் நாசிக் மத்திய சிறைச்சாலை பைபிள் எடுத்துகிட்டு வரார். எடுத்துகிட்டு வந்து என்னுடைய பேரை சிறைச்சாலையில் மனு போட்டு என்னை கூப்பிட்றாரு, கேகேஜி ராஜன் போட்டு கூப்பிட்றாங்க. ராஜன் போட்டு நாங்கள் நாசிக் மத்திய சிறைச்சாலையில் மனு போடும்போது போகிறேன். அங்கே ஒரு சகோதரர் வந்து நிற்கிறார். அவர் எனக்கு, உங்கள் பேர் ராஜனா? ஆமாங்க அண்ணன், இயேசு நேசிக்கிறேன்னு அவர்கிட்ட. உடனே இந்த ஜி மனோகரன் சொன்ன உடனே அந்த பைபிளை எடுத்துகிட்டு வந்து சகோதரன் பேரை கேட்குறேன், உங்கள் பேர் என்ன பிரதர் அப்படின்னு கேட்குறேன். என் பேர் பி வீராசாமி அப்படிங்கிறார். என் பெயர் பி வீராசாமின்னு சொன்ன உடனே அவர் என்கிட்ட பேசிட்டு அப்படியே நாசிக் கேட்டில் வந்து ஒரு பைபிளை என் கையில் கொடுக்குறாரு. பைபிளை என் கையில் கொடுக்கும்போது அந்த பைபிள் சிகப்பாக இருந்து சின்ன பைபிள், அந்த பைபிள் சின்ன பைபிளாக இருந்து அதே போல் இருக்கும். அந்த பைபிளை கொண்டு வந்தோடனே சிகப்பாக இருக்குது, அது ஒரு நூல் போட்டிருக்கு. அந்த பைபிளை கொடுத்தோடனே எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. நான் அப்படியே நாசிக்
சிறைச்சாலை கேட்டிலிருந்து வெளியே வரேன். கேட்லேருந்து வெளியே வந்த உடனே அந்த பைபிளை கேட்டுக்கு வெளியே அந்த மைதானத்தில் ரோட்டில் அந்த பைபிளை இயேசுவின் பெயரால் அந்த பைபிளை இப்படி எடுத்து என்ன பண்ணுறேன், அது திப்பு போட்ட பைபிளில், வெறும் சிவப்பு பைபிள் தான், அது கவர் எடுக்கு, பரிசுத்த வேதகம் என்று அதில் இருக்குது. அந்த பைபிளை இப்படி பார்த்துட்டு அந்த பைபிளை விரிக்கிறேன். இப்படி விரித்த உடனே சங்கீதம் 119 கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சங்கீதம் 119 113 114 வசனம் எனக்கு கிடைக்குது. அந்த வசனத்தை படிக்கிறேன். அந்த வசனத்தை படிக்கிற உடனே அப்படியே அந்த வசனத்தை நான் படிச்சுட்டு இந்த பைபிளை மார்போடு அணைச்சிக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். அந்த சங்கீதம் 119 113 114 வசனம் சொல்லுது, வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன், என் மறைவிடமும் கேடகமும் நீரே, உமது வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் என்று இந்த வசனம் கிடைச்சிது. இந்த வசனத்தை படிச்சுட்டு அப்படியே பைபிளை மார்போடு அணைச்சிக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே பைபிளை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு வானத்தை பார்த்து நன்றி சொல்லிட்டு இருக்கேன். நன்றி கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன். இந்த பைபிளை எடுத்துகிட்டு நான் திருப்பி நான் படுக்கக்கூடிய இடத்துக்கு போனேன். படுக்கக்கூடிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் இந்த பரிசுத்த வேதகமத்தை கடவுளுடைய கிருபையினாலும் ஜெபிச்சுட்டு இந்த பைபிளை முழங்கால் படிக்கிட்டு முதல் நாள் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். இப்படி நான் ஜெபிக்க இருந்திருந்தேன். ஒரு நாள் இந்த பைபிளை நல்லா படிக்க ஆரம்பித்தேன். எத்தனை நாளில்? கடவுளுடைய கிருபையினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்த வேதகமத்தை 66 புஸ்தகத்தையும் சிறைச்சாலையில் 24 நாளில் இது படித்தேன். இந்த பரிசுத்த வேதகமத்தை எனக்கு புஸ்தகத்தை பைபிளை தவிர இன்றைக்கும் வேறு புஸ்தகம் படிக்க தெரியாது. இந்த பரிசுத்த வேதகமத்தை படிக்க ஆரம்பித்தேன். 66 புஸ்தகங்கள் இருக்குது. அந்த 66 புஸ்தகத்தையும் 24 நாளில் படித்தேன். படிச்சுட்டு அப்படியே என் வாழ்க்கைக்குள்ளே பீடி குடிப்பேன், சிரடு குடிப்பேன், காஞ்சா அடிப்பேன், பல தவறுகள் செய்வேன். ஆனால் அப்போ நான் இயேசுவை அறியாத இருந்தேன். ஆனால் இந்த வேதத்தின் சத்திய வசனத்தை 30/8/92 இந்த பரிசுத்த வேதகமும் சிறைச்சாலையில், நாசிக் சிறைச்சாலையில் எனக்கு கையில் கிடைச்சிது. இந்த பரிசுத்த வேதகமத்தை நான் சிறைச்சாலையில் படிக்க ஆரம்பித்த பிற்பாடு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டது. மாற்றம் என்ன? நான் பல பாவங்கள் செய்வேன். சிறைச்சாலை அடிப்பேன், சிறைச்சாலையில் அடிதல் பண்ணுவேன். சிறைச்சாலை அடிதல் பண்ணும்போது என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது அவரை ஜெபிக்க ஆரம்பித்தேன். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் இப்படி ஜெபிக்க ஆரம்பித்தேன். நானும் மனோகரன் நின்று 2 பேர் சேர்ந்து காலமுறை 3 மணிக்கு எந்திரிப்போம். 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்க ஆரம்பித்து பைபிளை படிப்போம். 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அதே போல் படிக்க ஆரம்பித்த உடனே கடவுளுடைய கிருபையினாலும் எண்ணிக்கையில்லாத தேவ மனிதர்கள் ஜெபத்தினாலும் இந்த பைபிளை படிக்க என் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டது. எப்படி பாருங்க, கவலையோடு இருப்பேன், கண்ணீரோடு இருப்பேன், ஆனால் எனக்கு வேதம்தான் மருந்து. இன்றைக்கி சொல்கிற பிரியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் பல கோடி புஸ்தகங்கள் இருக்கலாம். பல கோடி புஸ்தகங்கள் நான் தவறாக சொல்ல. ஏன்னா இந்த பரிசுத்த வேதகமத்தை நான் படிக்கும்போது என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைச்சிது. துன்மார்க்கமான வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை கிடைச்சேன். பீடி குடிப்பேன், சிரட்டு குடிப்பேன், காஞ்சா அடிப்பேன், இப்படிலாம் இருக்குது. 30/8/90 அன்று பரிசுத்தம் என் கையில் கிடைச்சி வேதகம். இந்த பைபிளை படிக்கவும் பல தவறு செஞ்சிருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார். மோசையோடு எப்படி பேசினாரோ, ஆபிரகாமோடு எப்படி பேசினாரோ, நான் நல்லா ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பேன். சாயந்தரம் 5 நல்லா கவனமாக கேளுங்க. ஏன் இந்த வார்த்தை சொன்னான்? அன்றைக்கு 21/2/91 அன்று இந்த பரிசுத்த வேதத்தை நான் படிக்கும்போது சாயந்தர வேலையில் அப்படியே ஜெபிச்சிட்டு இருக்கேன், கைகளை தூக்கி. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? ஏ ராஜன் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. நான் தனி ரூமில், இதே போல் ரூமில் இருக்கேன். திருப்பி ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது என் பாவங்களை அறிக்கிறேன். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், பீடி குடித்தேன், சிரடு குடித்தேன், தண்ணி அடித்தேன், பல பாவங்கள் செய்தேன், திருடு நான் போய் சொன்னேன், அடி திடீர்னு வெட்டுக்குத்து பண்ணேன், விபச்சாரம் பண்ண ஆண்டவர் இப்படின்னு சொல்லி அழுது நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். ஒரு உருவம் பேசுது. ஏ ராஜன் அப்படின்னு குரல் வருது. 2வது குரல். அப்படியே ஜெபிச்சிட்டு இருக்கேன். 3வது குரல் வருது, ராஜன் அப்படின்னு. நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன். இப்படி திரும்பி பார்த்து ஜன்னலை பார்க்குறேன். வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, என் காதில் கேட்குது. ராஜன், நல்லா ஜெபம் பண்ணுற,
நல்லா வேதம் வாசிக்கிற, ஆனால் நீ பீடி குடிக்கிற, காஞ்சா குடிக்கிற, சிகரெட்டு குடிக்கிற அப்படின்னு என் ஆண்டவர் பேசினார். நல்லா கவனிங்க. 21/2/91 அன்று ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே என் ஜீவனில் நாளெல்லாம் இனிமேல் நான் பீடியோ சிகரெட்டை நான் குடிக்க மாட்டேன் என்று ஆண்டவருக்கு நான் சத்தியம் பண்ணேன். அன்றைக்கு பீடி சிகரெட்டை விட்டுருவேன். இன்ற வரைக்கும் பீடி சிகரெட்டை நான் கையிலே தொடல. அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை சொன்னா, இது இந்த பைபிளை வச்சு இன்றைக்கி நிறையா உலகத்தில் நினைக்கிறாங்க மத மாற்றம்னு இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், கிறிஸ்துவ மத மாற்றம் கிடையாது, மனமாற்றம். ஏன் மனமாற்றம்னா, ஒரு மனிதன் பாவத்தில் இருக்க மனுஷனை விடுவிக்கிறது பரிசுத்த வேதகமும். ஒரு மனிதனுக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அவன் மத மாற்றம் செய்கிறான். ஆமாம், மத மாற்றம் செய்கிறான். தயவு செய்து எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யார் இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்துவ மக்கள் மத மாற்றத்தை செய்யலை, மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மளுக்கு நல்ல புத்தியை சொல்கிறார்கள். பீடி குடிக்க வேண்டாம், சிகரெட்டு குடிக்க வேண்டாம், தண்ணி அடிக்க வேண்டாம், அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்க வேண்டாம், நீ உண்மையாக இருன்னு அவங்க சொல்லிக் கொடுக்குறது இந்த வேதம் சொல்லுது. இந்த வேதத்தின் சத்தியத்தில் படிக்கும்போது கிடைக்குது. ஆனால் இந்த வேதத்தின் சத்தியத்தை நான் படிக்க 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 என் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டது. ஒண்டி ஜெபித்தேன், 2 பேர் ஜெபித்தேன், 3 பேர் ஜெபித்தேன், 20 பேர் ஜெபித்தேன். நாசிக் சிறைச்சாலையில் 40 பேர் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாசிக் மத்திய சிறைச்சாலையில் 40 பேர் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போது என்னோடு இருந்த கேஸில் இருந்தவன் ராமமூர்த்தி ராமசாமி என்கிற சகோதரன் எய்ட்ஸ் வியாதினால் பாதிக்கப்பட்டு நாசிக் மத்திய சிறைச்சாலையில் மரித்துட்டார் என்று என்னிட்ட சொல்கிறாங்க. நான் அப்போ 40 நாள் உபவாசம் போட்டிருக்கும்போது உன்னோடு இருந்த கேஸில் இருந்த ராமமூர்த்தி ராமசாமி மரித்து விட்டார் அப்படின்னு. இல்லை அவன் மறிக்கலை அப்படின்னு சொல்ல. நாங்கள் டாக்டர் நாங்கள் சொல்கிறோம் அவர் மரிச்சிட்டாரு என்ன, வா அப்படின்னு அவரை பார்க்கணும் அப்படின்னு. அவன் பேர், நான் ஒரு சபைக்கிடங்களை கிடக்கிறார் நிர்வாணமாக, நான் போகிறேன். உள்ளதை உள்ளதை என்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுன்னு பைபிள் சொல்லுது. நாசிக் சிறைச்சாலை ரெக்கார்டு. நான் சபைக்கிடங்குள்ள போகிறேன். சபைக்கிடங்குள்ள போகிற உடனே அந்த பாடி நிர்வாணமாக கிடக்குது. பார்க்குறேன். நான் உபவாச ஜெபம் 40 நாள் இருக்கேன். கையில் ஆத்மாநேசர் புஸ்தகத்தை வச்சுருக்கேன், பரிசுத்த வேதத்தை வச்சுருக்கேன். அப்படியே பாடி அப்படி கிடக்குன்னா நான் இப்படி நின்றுக்கிட்டு ஒரே ஒரு ஜெபம் பண்ணேன். பைபிள் சொல்லுது, ஆண்டவரே ராமமூர்த்தி ராமசாமி மரித்து இருக்கு அப்படின்னு சொல்லுறேன். அவனை நீ உயிரோடு எழுப்பு ஆண்டவர்ன்னு இந்த ஒரு ஜெபந்தான் பண்ணினேன். ஆண்டவர் இந்த பாவியின் ஜெபத்தை கேட்டு ராமமூர்த்தி ராமசாமி செத்து கிடந்த டெட் பாடி அப்படியே உயிரோடு எழுந்து உட்கார்ந்தது. அல்லேலூயா. இதை பார்த்த சிறை அதிகாரிகள், நீ என்ன மந்திரம் செய்தாய், என்ன ஜாது செய்தாய் என்று என்னை கேட்டார்கள். நான் மந்திரம் செய்யலை, தந்திரம் செய்யலை, ஏசப்பா பேரால் நான் ஜெபம் பண்ணினேன். ராமமூர்த்தி ராமசாமி எழுந்துன்னு சொன்னேன். ஏசப்பா அவனை உயிரோடு எழுப்பிட்டாருன்னு சொன்ன உடனே சிறை அதிகாரி கையும் ஓடல காலும் நடிக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டேன். உடனே செத்துப்போன ராமமூர்த்தி ராமசாமிக்கு உயிரோடு எழுந்துட்டான்ட்டு அங்கே நாசிக் மத்திய சிறைச்சாலையில் ரிஜிஸ்டர் எழுதி மீண்டுமாக அந்த உயிர் தெழுந்த இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தேன். சிறைச்சாலையில் நான் ஒண்டி ஜெபிச்சு 2 பேரும் 40 பேர் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு நாள் சிறை தலைமை அதிகாரி DM டோனே அப்படின்ற சிறை தலைமை அதிகாரி வந்தார். வந்துக்கிட்டு இருக்கும்போது நான் வெளியில் இருந்து எனக்கு 31 வருஷம் தண்டனையை பார்த்துட்டு, நீ சிறைச்சாலையில் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இயேசுவை பற்றி நீ யார்கிட்டையும் அறிவிக்கப்படாது, இயேசுவை பற்றி யார்கிட்டையும் சொல்லப்படாது அப்படின்னு சொன்னார். சரிங்க சார்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்ட உடனே இந்த பையன் ஜெபம் பண்ணுறாப்புல, பைபிள் பிடிச்சி எல்லாத்தையும் சொல்ல அப்படின்னு சொன்னேன். என்னை கண்டித்து வார்னிங் பண்ணி விட்டு போயிட்டார் DM டோனே. போயிட்ட உடனே நான் டெய்லி என்ன பண்ணுவேன், காலம்பரம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். 6 மணியில் ஜெபம் முடிச்சோன்னே மத்தியானம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அதே போல் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் முழங்கால் படியிட்டு வேத வாசித்து நல்லா ஜெபம் பண்ணுவேன். பரிசுத்த வேதத்தை தவிர வேறு எதை எனக்கு இன்னைக்கும் படிக்க தெரியாது. உண்மையை சொல்கிறேன், கடவுளுடைய சாட்சி, இந்த பரிசுத்த வேதத்தை தவிர பாக்கி எதுவுமே என்னால் படிக்க தெரியாது. ஆனால் நான் ஸ்கூல் போயிருக்கேன், ஆனால் ஸ்கூலில் நான் படிக்கலை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் DM டோனே சொல்லிட்டு போகிறாரு, இயேசுவை பற்றி யாருங்க. சரிங்க சார் இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாங்கள் சிறைச்சாலையில் நான் நல்லா முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு எல்லா சகோதரர்களுக்கும்
ஆண்டவரை பற்றி சுவிசேஷனை அறிவிக்கிறேன். நான் படிப்பறிவில்ல. அன்றைக்கி என்ன அறியாமல் ஹிந்தி, இங்கிலீஷ் அனைத்து வார்த்தையும் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். பேசிக்கொண்டு இருக்கும்போது டிஎம் டோனி அவர்கள் சிறை தலைமை அதிகாரி அப்படியே ரவுண்டில் வந்துட்டார். ரவுண்டில் வந்து என்ன, என்னுடைய பைபிள் எடுத்து நான் முதுகில் போட்டுக்கிட்டு என்ன பண்ண, முதுகில் போட்ட உடனே என்னை பிடிச்சி கைகாலமாட அப்படி பிடிச்சி கேட்டுக்கு கொண்டு போகிறாங்க. பெரிய கேட்டு, நாசிக் மத்திய சிறைச்சாலையில் பெரிய கேட்டுக்கு வருவேன். இங்கேருந்து அங்கே சொல்லிட்டாங்க வயர்லெஸில். இங்கேருந்து பண்ண எல்லாரும் போலீஸ் என்ன பண்ணாங்க, லட்டியை வச்சுட்டு ஒரு 50 போலீஸு அப்படியே சுற்றியோர ரவுண்டாக நிற்கிறாங்க. நான் போகிறேன், கேட்டை திறக்கிறாங்க. கேட்டை திறக்கணுன்னு என்னை அடிக்கிறாங்க. மண்டை உடையுது, கால் உடையுது, எல்லாம் அப்படியே விழு. ஒரு 50 போலீஸ் திறந்து என்னை பூட்டு காலாலையும் லட்டியாலையும் அடித்து அப்படியே விடுறாங்க. முதுகில் அடிக்கிறாங்க. இதை போல் பைபிள் பனின்னு உள்றப்பட்டிருக்கேன். டம்புன்னு சத்தம் கட்ட உடனே அந்த முதுகில் இருந்து என் பைபிளை எடுக்கிறாங்க. பைபிளை எடுத்துக்கிட்டு அப்படியே என் கையிலேருந்து பைபிள் எடுத்தோடனே நான் ஒரு வார்த்தை சொன்னேன். சிறை அதிகாரிட்ட சொன்னேன், இந்த பைபிளை தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, என் இருதயத்தில் இயேசு இருக்கார், என்னை நீ துப்பாக்கியால் சுட்டாலும் என் இருதயத்திலிருந்து இயேசுவை நீ எடுக்க முடியாதுன்னு சொன்னேன். சிறை தலைமை அதிகாரி மீண்டும் எல்லா அதிகாரியும் என்னை அடித்து 2 கால்களையும் விலங்கு போட்டு கையில் விலங்கு போட்டு 3 மாதம் ஒரு சின்ன ரூமில் விட்டு இரவு பகலாக 3 மாதம் பனிஷ்மெண்ட்டில் வச்சுட்டு 3 மாதம் கழித்து அப்பொழுது இயேசுவை நான் தரிசனம் காண்கிறேன். அந்த 3 மாதம் தனி அறையில் நான் இருக்கும்போது தண்ணியில் இருக்கேன். தண்ணியில் அப்படியே இடுப்பு தண்ணி, குளிர் தாங்காது, இரவு பகலாக இருக்குது. ஜன்னல் இருக்கும், ஜன்னலை பிடிச்சி கொண்டு உக்காந்துருப்பேன். அப்படி இருக்கும்போது அப்பொழுது இரவு கரெக்டாக 1 மணி அளவில், நல்லா கேட்டுங்க, நான் இயேசுவை மறந்துட்டேன். என் இயேசு, என் தகப்பன் எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறார். ஒரு கிராஸ் வானத்திலிருந்து அப்படியே வருது தாடியோட. அது இந்த நெஞ்ச அளவுக்கு தான் கிராஸ் வருது. தலை முள்முடி சுட்டப்பட்டிருக்கு, கிராஸில் அரைஞ்சிருக்கு. அப்படியே அந்த வானத்திலிருந்து கிராஸ் வருது, என் தொடையில் வந்து உட்காருது. அப்படியே கத்துறேன், அப்பாட்டு கத்துறேன். சிறைச்சாலில் கத்துன உடனே சிறை அதிகாரி எல்லாம் ஒட்டியாராங்க. ஒட்டியாந்து உடனே காலமுறை வச்சுக்கிறேன். எதுக்கு கத்துன்னு கேட்டு போயிட்டாங்க. காலமுறை 6 மணிக்கு ஒரு சிறை அதிகாரி வந்து என்ன கை கொடுக்குறாரு. என்ன கை கொடுக்குறாரு? ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு கை கொடுக்குறாரு. நான் இப்படி பார்க்குறேன், நான் இயேசுவை மறந்துட்டேன். இயேசு எனக்கு நைட்டு தரிசனமாகி என்னோடு வந்திருக்காருன்ட்டு அப்படியே கை கொடுத்துட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்கிறாரு. உடனே ராஜன் நீ வெளியே வான்னு சொல்கிறாரு. உனக்கு போய் குளிச்சுட்டு வான்னு சொன்னேன். போய் குளிச்சுட்டு அந்த தண்ணியெலாம் திறந்து விட்றாங்க. குளிச்சுட்டுனேன், வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளுக்கு நடிச்சுட்டு ஈர துணியோட வானத்தை அண்ணாந்து பார்த்து நண்டிச்சுட்டு திருப்பி ரூமில் வந்து விலங்கோடு நான் நிற்கிறேன். ஆண்டவரை நான் மறந்துட்டேங்க, இயேசுவை நான் மறந்துட்டேன். என் இயேசு 25, நல்லா கவனிங்க, 25/12/1992 ஆண்டு சிறைச்சாலையில் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுக்குறார் ஆண்டவர். கொடுத்துட்ட உடனே ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் நேசிக்க ஆரம்பித்தேன். சிறைச்சாலையில் பல பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் இதெல்லாம். ஆனால் என்னை அடித்து கொண்டு 3 மாதம் பனிஷ்மெண்ட் முடிஞ்சு திருப்பி என்னை கொண்டு வந்து எங்கே விட்றாங்க? நான் இருக்க சர்க்கிளில் விட்றாங்க, நாசிக் சிறைச்சாலில். இயேசுவை பற்றி நீ சொல்லப்படாது, இயேசுவை பற்றி யாருக்கும் சொல்லப்படாது, நீ ஜெபம் பண்ணு, நீ பைபிள் படிப்புன்னு சொல்லி பைபிளை கொடுத்து என்னை பிராக் அனுப்பிச்சிட்டாங்க. நான் ரூமுக்கு வரேன். வர உடனே அங்கே சொல்கிறேன், அங்கே வந்து எல்லோரும் பசங்க சிறையில் தமிழ்காரங்க அண்ணா வந்துட்டாருன்னு யாரும் என்கிட்ட பேசாதீங்க. இப்படி 3 நாள் சும்மா இருந்தேன். 4ஆம் நாள் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எல்லாத்துக்கும் போய் மறைவாக போய் சுவிசேஷம் சொல்லுவேன். எனக்கு என்ன சொல்லுவேன், ஒரு லெட்டர் எடுத்துக்கோங்க, எங்கள் அம்மாட்ட இருந்து ஒரு லெட்டர் எடுத்துங்க, எனக்கு படிக்க தெரியாது. அங்கே போயிட்டு சிறை படிச்சாருன்னு நான் போய் லெட்டர் படிச்சுட்டு வந்தேன். அவன் சிறை அதிகாரி போலீஸ் போய் படிச்சுட்டு சீக்கிரம் சொல்லுவேன், அனுப்புவான். உள்ள பண்ண எல்லா தமிழ் சகோதரில் ஒரு பிரார்த்தனை மொத்தம் அந்த நாசிக் ஜில்லையில் 8 சர்க்கிள். அந்த சர்க்கிள் 8 சர்க்கிளையும் போய் ஒவ்வொரு சர்க்கிளையும் இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், இப்படி ஒரு சகோதரர் சொல்லிட்டு இந்திக்காரங்க से परमेश्वर आपको बहुत प्यार करते हैं, यीशु आपको प्यार करते हैं, இப்படி प्यार करते हैं சொல்லிட்டு இப்படியே வருவேன். ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் எல்லா சகோதரனும் சேர்ந்து நாசிக் சிறைச்சாலை ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க 75 வயசு உள்ள வயதானவர் உடல் பூரா வெடித்து அப்படியே நாசிக் சிறைச்சாலை 3 வருஷம் கட்டிலே படுத்திருக்கிறார்.
எத்தனை வருஷம்? 3 வருஷம் கட்டில் படுத்துகிறேன். அந்த கட்டிலை சுற்றி கீழே பூரா சீடாக இருக்குது. அந்த சீடாக இருக்கும்போது நான் உபவாச ஜெபத்து இருக்கேன். கையில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஊழி அப்போ தான் முதல்ல போகிறேன். 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இயேசுவின் உபவாச நாள் போட்டு போகிறேன். 40 நாள் உபவாசம் போட்டு போய்கொண்டு இருக்கும்போது அங்கே போகிறேன். 75 வயசு இருக்கும் அந்த கிழவனை, வயசானவர். அப்படியே ரூமில் அந்த தனி கட்டில் படுத்திருக்கிறார். உடம்பு பூரா வெடிச்சிருக்கு, பாலமாக வெடிச்சிருக்கு. காலிலிருந்து கையிலேருந்து உச்சந்திலிருந்து அப்படியே சீழாக ஒடிஞ்சு தர பூரா இருக்குது. யாரும் 3 வருஷம் டாக்டர் யாரும் போய் பார்க்கல. நான் கிட்டண்ட போகிறேன்னு அந்த இந்திக்காரர் சொல்கிறார் மராட்டியில், நொக்கோ அப்படிங்கிற. நொக்கோ என்றால் தமிழில் கிட்டண்டை வராது என்று அர்த்தம். மீண்டும் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் மராட்டிக்காரர்? நொக்கோ அப்படிங்கிறாரு. நான் கிட்டண்ட போகிறேன். நொக்கோ என்ற அர்த்தம் தமிழில் கிட்டண்டை வராதே. இப்படி சொல்லி கொண்டு இருக்கேன். நான் ஜெபிச்சு கொண்டு கையில் 2 கையிலையும் தேங்காய் எண்ணெய் வச்சுருந்தேன். தேங்காய் எண்ணெய் எடுத்து தடவிட்டு அப்படியே கிட்டண்ட போனேன். அவர் கிட்டண்ட போய் இயேசுவின் நாமத்தில் சொல்லி அவர் தலையில் கையை வச்சு நான் ஜெபிச்சுட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே சீடாக இருக்குது அந்த இடம் பூரா. ஜெபிச்சுட்டு நான் வந்துட்டேன். நீ ஆண்டவரை நேசிக்கிறார். அவர் சொல்கிறார், நான் பரமேஸ்வரை நேசிக்கிறேன் அப்படின்னாரு. ஆண்டவரை நேசிக்கிறேனார். நான் வந்துட்டேன். கடவுளுடைய கிருபையினாலும் இந்த பாவியின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த 75 வயதுகளால் 3 வருடம் படுக்கையின் வியாதியில் கிடத்த, சீனால் பாதிக்கப்பட்டு கிடந்த அந்த இடத்த நாத்த இடத்த கிடந்த அந்த மனிதனுக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்து வியாதியிலிருந்து நீக்கிறார். அந்த உடலில் அப்படியே காஞ்சி போயிடுச்சு 3 நாளில். சீழலாம் இருந்தது. சிறை அதிகாரி வந்து கேட்குறாங்க, டாக்டர் என்ன நடந்தது? ஒரு மனிதர் வந்து ஜெபிச்சார், ஆண்டவர் பற்றி சொன்னார், நானும் விசுவாசித்தேன், ஜெபித்தேன், எனக்கு நல்லாயிடுச்சேன். உடனே சிறை அதிகாரி வராரு என்கிட்ட. அங்கேருந்து வந்து என்னை கேட்குறாரு, அவருக்கு எப்படி நல்லா இருந்துச்சு, என்ன பண்ண எது? நான் ஒன்றும் பண்ணல, இயேசுவின் பெயரால் ஜெபிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த என்னை யார் காலால் எட்டி உதைத்து, பூட்டுக்காலால் உதைத்து என்னை அவமானப்படுத்தி சிறைச்சாலில் அடித்தார்களோ அதே அதிகாரிகள், ஒரே அந்த டிஎம் டோனே அதிகாரி என்கிட்ட வந்து சொல்கிறாரு, ராஜன், நான் டிஐஜி ஆகணும், எனக்கோசம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நான் உடனே என்ன பண்ணுறேன், சார் நான் பண்ணுறேன் அப்படின்னா, உடனே நான் ஆஸ்பத்திரி அங்கே அவர் இருக்க ஆஃபீஸ்க்கு அழைச்சிட்டு போகிறாங்க. என்னை சேரில் உட்காருங்கிறாங்க. நான் உட்கார மாட்டேனே. சாயந்தர டைம் 1992ஆம் ஆண்டு அவர் தலையில் கையை வச்சு டிஎம் டோனியோவுக்கு நான் ஜெபம் பண்ண இந்த பாவியின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உனக்கு டிஐஜி போஸ்ட்டு கொடுக்குறார் அப்படின்னு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கடவுளுடைய கிருபினாலும் இந்த பாவியின் ஜெபத்தை கேட்டு அந்த டிஎம் டோனே தலைமை அதிகாரிக்கு டிஐஜி போஸ்ட்டு கிடச்சிட்டேன். என்னை தேடி உட்டியாராரு இயேசு. யார் வர்றாரு? அந்த டிஎம் டோனே வந்து கேட்குறாரு, ராஜன், நீங்கள் எனக்கு ஜெபிச்சிங்க உங்கள் இயேசு பகவான்கிட்ட, எனக்கு தொப்பியை கழட்டிட்டார் தலையிருந்து டிஎம் டோனே, நீ ஜெபிச்ச உங்கள் இயேசு பகவான் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு டிஐஜி போஸ்ட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டாரு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார் சொல்லிட்டேன். அவர் சொன்னேன். உடனே அவர் கேட்குற, உனக்கு என்ன தேவைன்னு கேட்குறாரு. அப்போ தான் நினச்சேன், சார் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் நாங்கள் 40 பேர் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் கொடுங்க. ஒரு 20 ஏக்கர் இருக்கும் ஜெயிலில், ஒரு பெரிய மைதானம். அந்த மைதானத்தை கொடுத்தார். உடனே சிறை தலைமையார் ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு சொன்னேன். அந்த ரிஜிஸ்டர் என்ன பண்ணார், எங்களுக்கு நாசிக் மத்திய சிறைச்சாலையில் 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் ஜெபிக்க சிறைச்சாலையில் சிறை தலைமையார் டிஎம் டோனே கையெழுத்து போட்டு கொடுத்தார். கொடுத்தோடனே அந்த இடத்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலம்பர 9 மணி முதல் 11 மணி வரைக்கும் 40 பேர் கொண்டு ஜெபித்தோம். 40 பேர் 400 பேர் ஆச்சு. இப்படி ஜெபிக்கும்போது மழை சோன்னு பெய்யும். மழை வந்துடும். அப்படியே மழை வரும்போது என்ன பண்ணுவோம், பைபிளை இப்படி நெஞ்சில் வச்சுக்கிட்டு மார்பில் அடிச்சுட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிப்பேன். ஜெபித்த ஆண்டவர் அந்த மழையை நிறுத்துவார். 2 மணி நேரம் எங்களுக்கு மழையே இருக்காது. 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் மழையாக இருக்காது. அப்படிலாம் ஆண்டவர் எனக்கு சிறைச்சாலையில் அற்புதம் செய்தார். ஆனால் எனக்கு 31 வருஷம் தண்டனையில் என் தாயாரை நினச்சி, என் சகோதரிகளை நினைத்து, உறவினரை நினச்சி ரொம்ப கவலையோடு இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். 9 மணி நேரம் ஜெபிப்பேன். காலம்பரம் 3 மணி நேரம், மத்தியானம் 3 மணி நேரம், சாயந்தரம் நைட்டு 6 மணிலிருந்து 9 மணிக்கு ஜெபிப்பேன். இப்படி ஜெபிக்க பல தேவ மனிதர்கள்
எனக்காக ஜெபித்தார்கள். இந்தியாவில் உள்ள பல தேவ மனிதர்கள் ஜெபித்தாங்க. அப்போ சகோதரி இந்த 40 வயசுன்னு சொன்ன நாசிக் சிறைச்சாலை சந்தித்தவங்க அவங்க என்னோட தொடர்பில் இருக்காங்க. எப்படி டெய்லியும் வாரத்தில் ஒரு ட்ரிப் லெட்டர் போடுவாங்க, என்ன ராஜன் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்குமா. இப்படிலாம் நான் கேட்கும்போது 1992ஆம் ஆண்டு ஆர்சி சர்ச்சில் நான் சிறைச்சாலையில் ஞானஸ்தானம் பெற்றேன். தெளிப்பு ஞானஸ்தானம் பெற்ற உடனே இன்பென்ட் சென்தர்னா சர்ச்சில் ஞானஸ்தானம் பெற்றேன். ஞானஸ்தானம் சிறைச்சாலை எடுத்த உடனே அப்போ இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? சிறைச்சாலை ஊழியத்துக்கு அந்தரங்க சபை இயேசு உன்னை தொடுகிறார் என்ற ஜப ஊழியத்தை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த சிறைச்சாலைக்கு ஜெபிக்கும் போது 40 பேர் ஜெபிச்சோன்னா 4 பேர் ஆச்சு. அப்போ கடவுள் சகோதரன் டிஜிஎஸ் தினகரனுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். அந்த என்ன பேர்? அந்தரங்க சபை இயேசு உன்னை தொடுகிறார். இந்த பேரை தமிழ்லேயும் இருக்க பேரை ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் மாற்றி கொடுங்கன்னு முயற்பெயர்ப்பு சொல்லி அவருக்கு எழுதுகிறேன். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அதுக்கு பேர் ஹிந்தியில் ரகசிய கலீசியா ஏஷு ஆப்க புரஸ்கர்த்தார் ஹிந்தியில் வச்சார். இங்கிலீஷில் சிகரெட் சர்ச் ஜீசஸ் டச்சுன்னு பேர் வச்சார். அதே பேரில் நாசிக்கில் மத்திய சிறைச்சாலையில் நாங்கள் 400 பேர் ஒன்று கூடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். 1992ஆம் ஆண்டு கர்த்தருடைய கிருபையினாலும் எண்ணிக்கையில்லாத தேவமணியுடைய ஜபத்தாலும் நாசிக் சிறைச்சாலையில் 5000 கைதிகளும் 5000 போலீஸ்களும் ஒன்று கூடி ஜெபிக்க ஒரு வாய்ப்பு பாம்பே பட்டணத்தில் பாஸ்டர் சேகர் கலியன்பூர், பாஸ்டர் ஜாக்கிம், பாஸ்டர் தீபக் திருமோனி, பாஸ்டர் பிரதீப் வாக்மாரே இவர்கள் நாசிக் ஜெயிலில் பர்மிஷன் எடுத்து 31/12/1992ஆம் ஆண்டு ஜெபிக்க பர்மிஷன் கேட்டாங்க. 10,000 பேர் ஒன்று கூடி ஜெபிக்கிறாங்க. அன்றைய இயேசுவை ஏற்றுக்கொண்டு பெரிய மீட்டிங் சேகர் கலியன்பூர் பாஸ்டர் வச்சார். அந்த மீட்டிங்கில் எண்ணிக்கையில்லாத கைதிகள் இந்துலேருந்து முஸ்லீம் வந்து எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. நல்ல சாட்சியை கேட்டு சிறைதியாருங்க. அப்புறம் சிறைச்சாலில் காஞ்சா விற்கிறவர்கள், சிரட்டு குடிக்கிறவர்கள், பல மனிதர்கள் மனம் மாற ஆரம்பித்தாங்க. இப்படி சிறைச்சாலில் மனம் மாற என் வாழ்க்கையில் 31 வருஷம் தண்டனையை இருக்கும்போது திடீரென்று கர்த்தருடைய கிருபையினால் என் தாயார் விருத்தாச்சலத்தில் நித்திரை ஆகிட்டார். எனக்கு சொந்த ஒரு விருத்தாச்சலம் நாச்சியார்பேட்டை. அப்போ என் தாயார் இறந்துட்டாருன்னு ஒரு செய்தி வருது. அப்போ சிறை அதிகாரி வந்து சொல்கிறார், உன் தாயார் இறந்துட்டாங்கன்னு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எங்கள் அம்மா இறந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு. உனக்கு யார் சொன்னது? ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாருன்னு சொன்னேன். உடனே இந்த டெலிகிராம் சிறைச்சாலில் கொடுக்குறாங்க. சிறைச்சாலில் அப்படியே வாங்கிட்டு அப்படியே அழுதுட்டுருக்கேன். டிஐஜி, சூப்பரண்டு மற்றும் சிறை தலைமை அதிகாரி, ஐஜி எல்லாத்துக்கும் நான் லெட்டர் எழுதுனேன். என் தாயாருடைய சடங்குக்கு இந்து மதத்தில் நான் போய் மண்ணு போடுன்ட்டு சிறை அதிகாரிட்ட கேட்குறேன், டிஐஜியில் கேட்குறேன், ஐஜிடி கேட்குறேன், சிறை தலைமை அதிகாரிட்ட, ஹைகோர்ட்டில் கேட்குறேன். எனக்கு பர்மிஷன் தெரில. என்ன பண்ணேன்? மகாராஷ்டிரில் உங்கள் அம்மா இறந்துருந்தா உங்கள் அம்மா ஒன்று அனுப்பிச்சி அவங்க செய்ய வேண்டிய சடங்கை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் யாரும் அனுப்பலை. மத்தியானம் 1 மணி அப்படியே பிப்ரவரி மாதம் என் தாயார் இறந்துட்டாங்க. 6ஆம் தேதி முழங்கால் படிக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே 10 மாதம் சுமந்த பெற்ற தாய்க்கு இந்த கையால் நான் மண்ணள்ளி போட தகுதியெல்லாம் ஆண்டவரே, நான் பாவியிலையும் பிரதான பாவின்ட்டு அழுது அப்படியே வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணுறேன். வானத்திலிருந்து ஒரு சின்ன பேப்பர் அப்படியே வந்து கீழே விழுது. கீழே விட அது வெட்டாந்தர அப்படியே தண்ணீர் பொங்குது. தண்ணீர் பொங்கி அப்படியே வடிஞ்சிடுது. உடனே ஆண்டவர் பேசுகிறாரு, ரஜன் அந்த மண்ணை அள்ளுங்கிறாரு. அந்த ஈர மண்ணை அள்ளுறேன். உடனே சார் அந்த பையில் போடுங்கிறாரு. வானத்தில் பேப்பர் பிளாஸ்டிக் பயிர் அந்த பேப்பரில் போடுறேன். ஆண்டவர் பேசுகிறாரு, இதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறாரு. மண்ணை போட்டு உடனே வத்தி வச்சு எடுத்து அந்த பாக்கெட்டில் போட்டு ஒட்டிக்கிட்டு நேராக நாசிக் சிறைச்சாலில் மெயின் கேட்டுக்கு போய் தலைமை இதியாற்றேன். சார் இந்த மண்ணை ரிஜிஸ்டர். என்னப்பா நான் ஜெபித்தேன், நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் பர்மிஷன் கேட்டேன், எங்கள் அம்மா தாயாருக்கு மனுப்பட கொடுக்கல. என் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன், என் தாயாருக்கு மனுப்பட இதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறேன். சிறை அதிகாரி எந்திரிச்சு தொப்பியை கிழிட்டு இந்த மண்ணை வாங்கி டிஎம் டோனே உடனே நாசிக் மத்திய சிறைச்சாலைன்னு விருத்தாச்சலம் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? அப்போ ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே வருது. வந்து 3ஆம் நாள் என் தாயாருடைய அந்த அடக்க எந்த இடத்த பண்ணாங்களோ கொடுத்து அந்த இடத்த வந்து மண்ணை போட்டு அவங்க என்ன செய்யணும் சடங்கை செஞ்சாங்க. கர்த்தர் எனக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை 31 வருஷ தண்டனை சிறைச்சாலை நான் வாழ்ந்த போது கர்த்தருடைய கிருபையினால் எண்ணிக்கையில்லாத
தேவமணிகளுடைய ஜபத்தினாலும் பரிசுத்த வேதத்தை நான் படித்து ஜெபித்ததாலும் 31 வருஷ தண்டனையை 14 வருஷம் 2 மாதமாக்கி ஆண்டவர் என்னை விடுவித்தார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே. மதமாற்றம் அல்ல, மனம் திரும்பி நம் பாவங்களை அறிக்கை விட வேண்டும். வேதம் சொல்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று. அவன் இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் ஒரு மனிதன் முழங்கால் படியிட்டு அப்பா ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று நீ கேட்கும்போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். என் பாவங்களை மன்னித்து என்னை ரட்சித்த தேவன் உங்களையும் விடுவிப்பார். ஆண்டவர் அந்த 31 வருஷ தண்டனையிலிருந்து விடுதலையாக்கி வெளியே வந்தவன அதே சிஸ்டர் என்னை வந்து சந்திப்பாங்க. அவங்கள போய் சந்தித்தேன், என்னை வந்து சந்தித்தாங்க. அங்கேருந்து அவங்க தூக்கி சாலக்குடி டீவன்ஸில் 40,000 மக்கள் மத்தியில் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் 3 பாஷைகளில் பேச சாட்சி கொடுக்கும், செய்தி கொடுக்கும் என்னை ஆண்டவர் 2000 உதவி செய்தார். நல்லா கவனிங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 31 வருஷ தண்டனையை 14 வருஷம் 2 மாதமாக்கி என்னை விடுவிக்கிறார். எப்போ? 1999ஆம் ஆண்டு 11/12/99 அன்று என்னை சிறைச்சார்ந்து விடுவிக்கிறார். உடனே விடுவிச்சோன்னே நாசிக்கிலிருந்து சாலக்குடி டீவன்ஸ் கேரளா போகிறேன். கேரளா போய் அங்கே எண்ணிக்கையில் ஆத்மக்கள் மத்தியில் 40,000 மக்கள் மத்தியில் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் பரிசுத்த ஆவியின் வல்லமை நான் பேசுகிறேன். பேசி முடிஞ்சவுடனே அப்போ நெய்வேலியில் டவுன்ஷிப்பில் அடைக்கலம் என்ற சகோதரனும் பெர்னட் மேரி என்ற சகோதரன், சூசை மேரி என்ற சகோதரன், சூசி என்ற சகோதரன் சாலக்குடி டீவன்ஸ். அப்போ என்னுடைய சாட்சியை கேட்டு அந்த சாலக்குடி டீவன்ஸில் ஐயா பெருக்கமான்ஸ் வராருங்க, நெய்வேலி டவுன்ஷிப்பு 27ஆம் பிளாக்கில் செய்தி கொடுக்க வராரு, நீங்கள் வரீங்களான்னு என்ன கேட்குறாங்க. ஓகேன்ட்டேன். சாலக்குடி டீவன்ஸில் தியானம் முடிஞ்சுது. 2000 நெய்வேலி டவுன்ஷிப்பில் 27ஆம் பிளாக்கில் அந்த பெரிய சர்ச்சில் என்ன பண்ணுறோம், செய்தி கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன், சாட்சியும் செய்தியும். பெருக்கமான்ஸ் பாஸ்டர் ஃபாதர், 2வது ஜோசப், இவங்கெல்லாம் ஆராதிக்கிறாங்க. எண்ணிக்கையில் ஆத்மகள் சாட்சிகளை கேட்டாங்க. நெய்வேலி சுத்த விருத்தாச்சலத்திலிருந்து எண்ணிக்கையில் ஆத்மகளுக்கு சாட்சிகளை எடுத்துக்கிடுவேன் இப்படின்னு. அப்புறம் நெய்வேலி விருத்தாச்சலத்தில் பிரதர் கிறிஸ்டன் எட்டோன்னு ஒரு பிரதர் இருந்தார். நான் சிறைச்சாலை இருக்கும்போது கடிதம் எழுதுவேன் எங்கள் அம்மாவுக்கு, அவர்கிட்ட போய் இயேசுவை நம்ப அப்படின்ட்டு. அவர் வந்து சந்தித்தேன். அவர் பிரதன் சபையில் எனக்கு திருமணத்தை பண்ணி வச்சார். சபை மக்கள் தான் சேர்ந்து திருமணம். என் மனைவி பேர் சாரால், அவங்க பாண்டிச்சேரி, நான் சொந்த விருத்தாச்சலம் பாண்டிச்சேரி பட்டணத்தில் திருமணத்தை பண்ணி கர்த்தருடைய என் மனைவிக்கு வயசு அன்றைக்கி வந்து 30 வயசு, எனக்கு 42 வயசு. எங்கள் சொந்த பந்தெல்லாம் யாரும் என்னை வெறுத்தாங்க. இவன் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்டின் மதத்தில் போயிட்டான்னு என் தம்பி தங்கச்சி எல்லாமும் என்னை என்ன பண்ணாங்க, நேசிக்கிறாங்க. ஆனால் மதத்துக்குள்ளே இந்து மதத்திலேருந்து கிறிஸ்டின் மதத்தில் போயிட்டானுன்ட்டு நான் வன்னியர் குடும்பத்தில் பிறந்தனால என்னை என்ன பண்ண கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்போ பார்த்தா என்ன அல்லுலியாக்காரரு அப்படிம்பாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் என்னை யார் அசட்டை பண்ணாங்களோ திருமணத்தை அந்த சகோதரன் கிறிஸ்டன் இட்வன் அவர்கள் எனக்கு செய்து வச்சாங்க. சபை மக்கள்லாம் பண்ணி வச்சாங்க. பண்ணி வச்ச உடனே ஒரு ஆண்டில் 2000 என் மகன் பிறந்தான். என் மகனுக்கு பேர் தானியேலுன்னு பேர் வச்சேன். 5 ஆண்டு கழித்து என் மகள் பிறந்தாள். அவளுக்கு கிரேசி என்று பேர் வச்சேன். நான் பாண்டிச்சேரி போனேன். அப்போ நான் விருத்தாச்சலத்திற்கு சூப்பு கடை, பிரியாணி கடை, பல பழக்கடைலாம் போட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருப்பேன். அப்படி திடீர்னு அப்புறம் கஷ்டமாக இருந்தது. பாண்டிச்சேரி பட்டன் போனேன். 2 பேண்ட்டு 2 சட்டையோடு தான் போனேன். 2 பேண்ட்டு 2 சட்டையோடு தான் சிறைச்சாலையிலேருந்து வந்தேன். போனதும் கர்த்தருடைய கிருபையினால், ஆண்டருடைய கிருபையினால் 2 இடத்த வாங்க கடவுள் கிருபை செய்தார். 20க்கு 50 2 இடத்த வாங்கினேன். மனைவி பேரில் 1, என் பேரில் 1. அந்த இடத்த இன்றைக்கி சபை கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஊழியத்தை பாண்டிச்சேரி பட்டணத்தில் என்ன எப்படி போய் பண்ணுவேன், நாய் கழுவேன். ஜாதி நாய்களை போய் கழுவுவேன். இப்படி கழுவிட்டு நாய்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். அப்படிங்க ஒரு டாக்டர் சிவபிரகாசன் எனக்கு அறிமுகனார். அவரு கூட இருந்தேன். எனக்கு நல்ல அவரு கூட இருந்து வைத்தியங்களை கற்றுக்கொண்டேன். இன்றைக்கி நாய் வைத்தியங்களை போய் பண்ணுவேன். நாய்க்கு ஊசி போடுவேன். ஏதாவது முடியலனா அப்படிவேன். அதில் கொடுக்குற வருமானத்தை வச்சு நான் என் மனைவி பிள்ளைலாம் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன்.
இன்றைக்கி கடவுளுடைய கிருபையினாலும் இன்றைக்கி தேவமணியுடைய ஜெபத்தினாலும் எனக்கு இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தில் ஊழியத்தை செய்ய கர்த்தருக்கு. அப்படி இருக்கும்போது 2015ஆம் ஆண்டு என்னை மீண்டுமாக பாஸ்டர் சேகர் கலியம்பூர் என்னுடைய விலாசத்தை கண்டுபிடித்து நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு பாண்டிச்சேரி, ராஜன் நீ உடனே வந்தாவன்னு சொல்லி பாம்பே பட்டணம் அந்தேரியிலுங்கிற இடத்துல 5000 மக்கள் மத்தியில் என்னுடைய சாட்சிகளை கொடுக்க கூப்பிட்டார். அங்கே போய் சாட்சிகளை கொடுத்தேன். சாட்சிகளை கொடுத்த உடனே அந்த 2015 இன்று வரைக்கும் எண்ணிக்கையில் ஆத்மகளை சந்தித்து பாம்பே பட்டணம் ஊழியத்தை செஞ்சுறேன். அப்புறம் நாசிக் சிறைச்சாலையில், எந்த சிறைச்சாலையில் நான் தண்டனை வெட்டணும் அதே சிறைச்சாலையில் போய் நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். அதே சிறைச்சாலையில் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். சிறைச்சாலையில் 8 பாஸ்டர் கர்த்தர் உருவாக்க உதவி செய்தார். 8 பாஸ்டர் உருவாக்கணுன்னு எனக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க. பூனாவில் நேஷ்னல் அவார்டு கொடுத்து இன்றைக்கி கடவுளுடைய ஊழியத்தை செஞ்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது தான் பாம்பே பட்டணத்தில் 2017ஆம் ஆண்டு சாமிக்கன்னுங்கிற சகோதரன் மலாலிருந்து சகோதரர் டேனியில் இருந்த சகோதரர் இருக்கார் சென்னையில். அவர் பேர் இந்த டிவியெல்லாம் கொஞ்சம் சாட்சி எடுப்பார், செய்தியில் எடுப்பார். அவரை போய் சந்தின்னு சொல்லிட்டார். அவர் நம்பர் கொடுத்தாரு. நான் வாங்கி வச்சுட்டு அசால்ட்டாக நான் எழுதி டைரியில் எழுதி வச்சுட்டு இருந்தேன். அவர் டேனியல் பிரதரை போட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன், பேசினேன். அப்படி இருந்தேன். டெய்லி அவருக்கு நான் வசனங்கள் அனுப்ப ஆரம்பித்தேன். அப்படியே எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியமாக இருந்தது. கர்த்தருடைய கிருபையினாலும் தேவனுடைய அன்பினாலும் அன்பு சார் டேனியல் அவர்கள் சென்னை பட்டணத்து எனக்கு 2-3 ட்ரிப் அழைப்பு கொடுத்தார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், என்னை நீங்கள் வாங்க, உங்களுடைய சாட்சி ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கு, இன்றைக்கி அதை கொடுங்க அப்படின்னு. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், ஐயா நீங்கள் ஜெபிங்க, கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை நான் சந்திப்பேன் என்று ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். சொல்லிவிட்டு அவருக்கோசரம் ஜெபிப்பேன். அவர் மனைவி பிள்ளைகளுக்கோசரம் ஊழியங்களுக்கோசரம் ஜெபிப்பேன். அப்போ கேட்பேன், பிரதர் உங்களுடைய சபைக்கு நான் ஒரு நாள் பயன்படுது, நான் சபை கட்டி கொண்டு இருக்கேன் பிரதர், கண்டிப்பாக கூப்பிடுனாரு. அவர் சபைக்கோசரம் ஜெபித்தேன், அவர் மனைவி பிள்ளைகளுக்கோசரம் ஜெபித்தேன். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறது எனக்கும் யோசுவா நடராஜனுக்கும் குறைஞ்சி ஒரு 8-9 வருஷ காலமாக பழக்கம். இவருக்கு என்னால் முடிந்தது உதவி செஞ்சுருக்கிறேன். அப்பொழுது அப்படி இருக்கும்போது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் நடுவில் அவர்கிட்ட பேசாத விட்டேன். அவரும் என்கிட்ட பேசுகிறேன். அவர்கிட்ட பேசிட்டு என்கிட்ட சொல்கிறாரு, ஐயா கோவிச்சிக்காதீங்க, நான் உங்களை அசட்டையாங்க என்னென்ன ஜோசுவா நடராஜன். இல்லை அதெல்லாம் நான் நினைக்கல, விட்டுரு அப்படின்ட்டேன். யோசுவா நடராஜன் டேனியல் பாஸ்டர் பிரதரை பற்றி சொன்னாங்க, தெரியும் அப்படின்னா. அவர் இது போல் 27ஆம் தேதி வராரு அப்படின்னு. சரி வரட்டும் அப்படின்ட்டேன். என்ன டேனியல் பிரதர் சென்னை பட்டணத்திலிருந்து நெய்வேலி டவுன்ஷிப்பில் மேலக்குப்பம் பகுதியில் இவர் இது போல் வராருன்னு எனக்கு தெரிஞ்சதும் நான் அப்படியே அசட்டையாக இருந்தேன். சரி எங்கே போகிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கையில் காசு இல்லை அப்படின்னு. கிறிஸ்மஸ் விழா முடிஞ்சிருச்சு. காலமுறை சகோதரன் ஜோசுவா நடராஜன் மீண்டுமாக ஃபோன் பண்ணார், ஐயா பிரதர் டேனியல் பிரதர் வந்திருக்காரு. அப்புறம் 2வது ஒரு சகோதரருக்கு வயசு 2 புட்டு தான் இருக்கும், அவரும் வந்திருக்காரு. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்ன ஆண்டவரே 2வது ட்ரிப்பு ஜோசுவா நடராஜன் ஃபோன் பண்ணுறாரு. எங்கள் வண்டியில் பெட்ரோல் இல்லை, ஒன்றும் இல்லை, உண்மை சம்பவம். உடனே வந்தேன், போனேன். கர்த்தருடைய கிருபையினால வரேன். ஜோசுவா நடராஜன், ஐயா நான் டேனியலை பார்க்க வரேன். என்ன சொன்னேன், டேனியல் பிரதரை பார்க்க வரேன்ட்டு வந்தேன். கர்த்தருக்கு அவருக்கு நான் யாருன்னு தெரியாது, அவர் என்ன யாருன்னு. ஆனால் வசனம் அனுப்புவேன். டேனியல் பிரதருக்கு ஒரு நாள் வசனம் வரலனாலும் என்ன கேட்பார் தெரியுமா, ஏன் பிரதர் இன்றைக்கி வசனம் அனுப்பலை, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் ஆறுகளையும் ஊற்றுவின் சந்திதானத்தில் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவின் சொன்ன தேவனாகிய கர்த்தர். இந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி ஒரு நாளைக்கு குறைஞ்சது என்னுடைய வாட்ஸ்அப்பில் குறைஞ்சி ஒரு 2000 பேருக்கு போகுது. இந்தியா முழுவதும் போகுது, சிங்கப்பூர் போகுது, அமெரிக்கா போகுது என்று வாட்ஸ்அப்பில் செய்தி. பல தேசங்கள் ஃபேஸ்புக்கில் ஆண்டவருடைய கிருபையால் செய்தி கொடுத்துக்கிற அந்த வசனத்தை அனுப்புகிறேன், படிக்கிறாங்க. படிச்சுட்டு பல பேர் ஆதரவு அடைகிறாங்க. ஏன் இந்த வார்த்தை சொன்னால், என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை உங்களுக்கு செய்வார். உங்களை மத மாற்றம் அல்ல, மனம் திரும்பு சகோதரனே சகோதரியே, தயவு செய்து மனம் திரும்பு. பாவத்தை விட்டு வா, சாபத்தை விட்டு வா, கசப்பு வெறுப்பு ஆவிகளை விட்டு வா, போராம பொச்சிருப்பின் ஆவிகளை விட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளு. இயேசு என்ற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நான் யாரையும் புண்படுத்துகிறேன். நான் ஒரு தீவிர இந்து குடும்பத்தில் பிறந்தேன்.
பல விக்கிரங்கள் வணங்கினவன், அடிதல் பண்ணுவேன், வெட்டுக்குத்து பண்ணுவேன், பல பேர்த்த அடித்து பிடுங்குவேன், இப்படிலாம் இருந்தவன். கொலை பண்ணலை யாரையும். எல்லா கேஸுக்கும் சேர்த்து 31 வருஷம் தண்டனை கொடுத்து சிறைச்சாலையில் மனவேலை தாழ முடியாமல் இருந்தபோது தான் அன்பு சகோதரி சபினா பிண்டு நாசிக் சிறைச்சாலை என்னை சந்தித்து இயேசுவை பற்றி சொன்னாங்க. 2வது ஜீமனன் சொன்னாங்க. சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நான் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைத்தது. பல தேவ மனிதர்கள் எனக்காக ஜெபித்தார்கள். அவங்க ஜெபித்த ஜெபத்தால் தான் இன்றைக்கி விடுதலை கிடைச்ச பிரதர். சகோதரனே, சகோதரியே, ஏன் இந்த வார்த்தை சொன்னேன்? இன்றைக்கி இந்த உலகத்தில் நான் யாரையும் குற்றப்படுத்தலை. தயவு செய்து மத மாற்றம்னு சொல்லாதீங்க. முதலாவது நம் மனம் திரும்புவோம். மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை நம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய ராஜ்யத்தை இன்றைக்கி ஜெபம் பண்ணலாம், ஆராதிக்கலாம், பைபிள் படிக்கலாம். இதெல்லாம் சும்மா. முதலாவது உன் உள்ளத்தை அர்ப்பணிக்கணும். ஆண்டவருக்கு உன் உள்ளத்தை அர்ப்பணி. ஆண்டவரே, நான் தெரிஞ்சும் தெரியாமல் பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னியும், என் அதர்மத்தை மன்னியும். நீ அவர்கிட்ட கேளு, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆற்றின் இரத்தத்தினால் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. கோழியின் இரத்தத்தினால் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. புறாக்களுடைய இரத்தத்தினால் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. மாற்றின் இரத்தத்தினால் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக, எனக்காக, உலக மக்களின் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு பாவங்கள் மன்னிக்கிறவர். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். ஏன்னா அந்த வார்த்தை என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கையில் ஆணில் அடிக்குது, காலில் ஆணில் அடிக்குது, முள்முடி சுட்டப்படுறாங்க, விழாவில் ஈட்டியால் குத்தப்படுது. அப்போ குத்தி எடுக்கும்போது 2வது குத்தும்போது ஆண்டவர் ஜெபம் பண்ணுவார். என் பிதாவே, என் பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது அறியாமல் சொல்லுன்னு சொல்லிட்டு தன் ஜீவனை விடுறார். தயவுசு சொல்கிறேன், என் வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கி மனைவி பிள்ளைகளாக இருந்து நான் ஒரு அரசாங்க வேலையில் இல்லை, எந்த வேலையிலும் இல்லை. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காப்புல, மனைவி வீட்டில் இருக்குது, எந்த வருமானம் இல்லை. கர்த்தர் எங்களுக்கு உணவு கொடுத்து உடுக்கொடை கொடுத்து அனுதினம் எங்களை பாதுகாக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் இன்றைக்கு இந்த இடத்த இந்த சாட்சிகளை கொடுக்க நான் சாட்சி கொடுக்கணும்னு வரல. அன்பு சகோதரர் ஜோசுவா நடராஜன் என்னை கூப்பிட்டார். டேனியல் பிரதர் வந்திருக்காருன்னு அவரை பார்க்க வந்தேன். ஏன் இவ்வளோ தூரம் சென்னைப்பட்டினம் போகணும்? டேனியல் பிரதர் வந்திருக்காரு, இங்கேயே நம்ம இந்த செய்தி கொடுத்துருவோம், சாட்சி கொடுத்துருவோன்ட்டு சாட்சி கொடுக்குறேன். இந்த சாட்சி கொடுக்க அன்பு சரண் டேனியல் அவர்கள் உதவியாக இருந்த சரணுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அன்பு சரண் டேனியலுக்கு அவருக்கோசரம், அவர் மனைவி பிள்ளைகளுக்கோசரம், அவர் உடன் ஊழியர்களுக்கோசரம் நான் ஜெபித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு சரண் டேனியலுடைய மனைவி குடும்பங்களுக்கும் அவர் செய்யக்கூடிய ஊழியங்களுக்கும் நன்றி செய்கிறேன். இந்த ஊழியம், டேனியல் செய்யக்கூடிய ஊழியம் பணத்துக்கல்ல, பரிசுத்தத்துக்கு. இந்த ஊழியம் எதுக்கு? டேனியல் இந்த டிவியில் எடுக்கிறாருன்னா, யூடியூப்பில் போகிறாருன்னா, அவர் பணத்துக்கு ஊழியம் செய்கிறார். பல பேர் ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், சாபத்திலிருந்து விடுதலை ஆகணும், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும். இதுக்கோசரம் அன்பு சகோதரன் பல பாடுகள் மத்தியில், பல உபத்திரவத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் இந்த கனமான இந்த டிவி ஊழியத்தை செய்கிறாருன்னா அது தேவன்தான் சாட்சி. மீண்டும் சொல்கிறேன், சகோதரன் செய்யக்கூடிய ஊழியம் பணத்துக்கல்ல. அதே போல் நாங்களும் பணத்துக்கு ஊழியம் செய்யவில்லை, பரிசுத்தத்துக்கு ஊழியம் செய்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். இந்த உலகத்தில் பல கோடி சொத்து இருக்கலாம், பல ஏக்கர் நிலம் இருக்கலாம், பல கார் இருக்கலாம். ஆனால் நம் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்பு. கர்த்தருடைய கிருபையினால் நான் சிறைச்சாலையில் இருந்த காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டப்ப உண்மையை சொல்கிறேங்க, தேவன் தான் சாட்சி. என்ன இது? தேவன் தான் சாட்சி. இவ்வளோ பேர் நாங்கள் ஜெபித்தோம், ஆனால் என்னை அழைத்தவர் அவர். அதே போல் நான் விடுதலை ஆகி வந்து இன்றைக்கி பல கோடி சொத்துக்கு நான் அதிபதியாக இருக்கலாம். யார்கிட்ட நான் பணத்துக்கு போகல. கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார். கர்த்தருடைய கிருபையினாலும் ஜபத்தினாலும் இந்த 2 இடத்த வாங்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இந்த 2 இடத்த வாங்கும்போது என் மனைவி பேரில் ஒன்று, என் பேரில் ஒன்று வாங்கினேன்.
ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாக இருப்பதா என்று சொன்னார். உடனே அந்த இடத்த அர்ப்பணித்தேன். 25 அடி அகலம் 40 அடி நீட்டுக்கு இந்த இடத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் 15 லட்சம் ரூபாய் செலவாக இருக்கிறது. இந்த கட்டடம் கட்ட வேண்டும். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால், உங்கள் மனதில் ஆண்டவர் பேசினால் கரங்கள் நீட்டுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டும். பணத்துக்கு இந்த ஊழியம் அல்ல, பரிசுத்தத்துக்கு என்னை ஆண்டவர் அழைத்தார். நீ இலவசமாய் பெற்றாய், இலவசமாய் செய்யணும் தான் சொல்லியிருக்காரு. அந்த இலவசமான ஊழியத்தை அதே போல் இன்றைக்கி அன்பு சார் டேனியல் இந்த டிவி ஊழியத்தை எடுக்கிறாருன்னா, அவர் பணம் சம்பாதிக்கணும்னு ஊழியத்தை எடுக்கலை. பல பேரை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்து பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு போகணும். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி விட்டால் அந்த பரலோகத்தின் தேவனுக்கு சாட்சியாக இருப்பார் என்று தான் இந்த கனமான ஊழியத்தை என் அன்பு சாரன் டேனியல் அவர் செய்கிறார். அவருக்கு என் உள்ளங்கணிந்த நன்றியை செலுத்துகிறேன். இந்த நாளில் வாய்ப்பு கொடுத்துருக்கார், நன்றி செலுத்துகிறேன். அன்பு சார் டேனியலுக்கோசரம், டேனியலுடைய மனைவி பிள்ளைகளுக்கோசரம், அவருடைய டிவி ஊழியர்களுக்கோசரம் நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல் எனக்கோசரம், என் மனைவி பிள்ளைகளுக்கோசரம் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கனமான ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாள் வாய்ப்பு கொடுத்த சகோதரனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது உங்கள் யாவருக்கோசரம் நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் அனைவரும் இந்த சாட்சியை கேட்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரர்களே, தயவு செய்து மனம் திரும்புங்கள். தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள். முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தை தேடினால் தேவன் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். கவலையா, கண்ணீரா, வேதனையா, நிந்தையா, அவமானமா, கஷ்டமா, கடன் பிரச்சனையா, திருமணம் தடைப்பட்டு இருக்கா, இதை கேட்கக்கூடிய பிள்ளைகளே ஒப்புக்கொடுங்க. உங்கள் உள்ளத்தை அர்ப்பணிங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை நாள். இதை கேட்கக்கூடிய அனைவருக்கும் விடுதலை நிச்சயம் உண்டு. எப்பேற்பட்ட கஷ்டமானவனுக்கு ஆண்டவர் விடுவிக்கிறார். நான் அவருடைய வேலைக்காரன். என் தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். ஜெபிக்கப்படுறேன். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உடைய தயவினாலும் உடைய கிருபையினாலும் இந்த ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை அனைவரையும் ஆசீர்வதித்தாவே. காணான ஒரு கல்யாணத்தில் திருமண வீட்டில் அற்புதம் செய்த ஆண்டவரே உதவி செய்யும். இந்த சாட்சியை கேட்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் பேர் பெறாதொட்டு ஆசீர்வாதம். கவலை, கண்ணீர், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள் அத்தனை விடுதலைப்படும் அப்பா. பிள்ளிச்சூரிய கட்டில விடுதலை செய்யும். பிசாசின் பிடிகளை விடுதலை செய்யும். மாந்திரிய கட்டில விடுதலை செய்யும். திருமணம் தடைப்பட்டு போனவர்களுக்கு திருமண காரியங்களை வாக்கி செய்யும். குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாருமப்பா. ஆண்டவரே உதவி செய்யும். இந்த டிவி நிகழ்ச்சியை எடுக்கக்கூடிய ஆண்டவராகிய செய்யும் அன்பு சாரன் டேனியலுடைய மனைவி பிள்ளைகளையும் அவருடைய ஊழியங்களையும் இந்த டிவி ஊழியங்களையும் ஆசீர்வதியும். பெரிய காரியம் செய்யும். அன்பு சகோதரன் டேனியலுடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளில் இந்த ஊழியத்தை, கனமான ஊழியத்தில் எங்களை அழைத்து இந்த செய்தி கொடுக்க உதவி செய்தது சோதரம் நன்றி. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.